உன் கஷ்ட காலங்களை எல்லாம் முடித்து வைப்பதற்காகவே உன் வீட்டிற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்து விட்டேன். இனி நான் உனக்கு கொடுக்க போகும் நல்ல விஷயங்களையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. மிக பெரிய வேண்டுதலாயினும் இப்பொழுது நிறைவேற்றி கொடுக்கும் மனதோடு உன்னை தேடி வந்துள்ளேன். கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அந்த நிலா போன்றதுதான். ஒரு நாள் கஷ்டமும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் மகிழ்ச்சியானதாக இருக்கும், மறுநாள் பிரச்சனைகள் இருந்த சுவடு கூட காணாமலே போய்விடும். நிலையில்லாத இந்த கஷ்டத்தையும் பிரச்சனையையும் யோசித்து யோசித்து வருந்தாதே. அதே போல உன்னை பற்றி வரும் விமர்சனங்களையும் காதில் வாங்காதே. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை பற்றியே நீ சிந்தனை செய்து கொண்டிருந்தால் அது உன் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். உனக்கான நல் வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க உன் தாய் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னுடைய தேவையும் வேண்டுதலும் நிச்சயம் உரிய நேரத்தில் உனக்கு வந்து சேரும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போதும், ஏமாற்றங்கள் அதிகமாகும் போதும் தான் நீ அதிக கஷ்டங்களை உன் மனதில் அனுபவித்தாய். இந்த கஷ்டமானது உனக்கு வேண்டியவர்களை கூட வேண்டாதவர்களாய் நினைக்க வைத்துவிடும். ஏனெனில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கவில்லை என்று அவர்கள் மீது ஆதங்கப்படுகிறாய். உன் கோபமும் ஆதங்கமும் நியாயமானதுதான். அதற்காக உன் மனதை கல்லாக்கி விடாதே. உனக்கான உதவியை என்னிடம் கேள். உன் மனக்குறைகளை என்னிடம் கூறு. இனி உன் வாழ்வில் அனைத்து நற்பலன்களும் தானாக வந்து சேரும். உனது வழிபாட்டிற்காகவும் உனது துணிவிற்கும் விசுவாசத்திற்கும் நீ செய்த தர்ம காரியங்களுக்காகவே இப்போது நான் உன் வேண்டுதலை நிறைவேற்றி தரப்போகிறேன். பிறர் உன்னை தவறாகவும் மரியாதை இல்லாமலும் பேசுகிறார்கள் என்று கவலைப்படாதே. அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்க வேண்டுமோ உரிய நேரத்தில் அவர்களுக்கு அதை கொடுத்தே தீருவேன். நீ செய்யும் செயல்களையும் கவனத்தோடு செய்ய பழகு. கெட்ட குணம் கொண்டவர்களையும் மனதில் இருக்கும் கோபத்தை வெளிக்காட்டாமல் பாசாங்கு செய்பவர்களையும் நடிப்பவர்களின் வார்த்தைகளையும் நீ உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் எப்படிப்பட்டவர் என்பதை நன்றாக உற்று நோக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான அன்பும் நேர்மையும் நிறைந்திருந்தால் எப்பொழுதும் உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். உனக்கு அப்படி நிரந்தர மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்துள்ளேன். நான் உனக்கு கொடுக்க போகும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் செல்வ வளங்களையும் உன்னிடம் யாரும் தர முடியாது. நான் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. விலைமதிப்பற்ற செல்வமான அறிவையும் பலமான ஆயுதமாக பொறுமையையும் மிகச் சிறந்த பாதுகாப்பான உண்மையையும் உனக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கிறேன். நீ ஏழையாக பிறந்தாலும் உனக்கான அறிவும் திறமையும் தான் நான் உனக்காக அளித்த மூலதனம். வாழ்க்கையில் அந்த மூலதனத்தை வைத்து முன்னேற குன்றாத உழைப்பு, குறையாத முயற்சி, வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை, இவை மூன்றுடன் என் அனுகிரகமும் சேர்ந்து விட்டால் நீ வெற்றியும் புகழும் சேர்ந்து கிரீடம் அணிவதை எவராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கையை கைவிடாது தொடர்ந்து ஓடு. அனைத்தையும் ஜெயமாக்க இப்பொழுது உன்னுடன் நான் இருக்கிறேன். அனைத்தும் மாறும். மங்களம் உண்டாகட்டும்.